ராஜ நட்பு. அத்தியாயம் 9. கலை மல்லை. ருத்ரன் கொடுத்த ஓலைகளை வாங்கி பார்த்தார் பல்லவ பேரரசர். ஒவ்வொன்றாக பார்த்தார். ஒன்றின் அருகே ஒன்றை வைத்து பார்த்தார். பிறகு, ருத்ரா, 4 ஆண்டுகளுக்கு முன்னே வைரமுத்து எழுதிய ஓலைகளுக்கும் பின்னே எழுதிய ஓலைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதை நீ உணரவில்லையா என்று கேட்டார். ருத்ரன் சில நிமிடங்கள் முள்மேல் நிற்பவன் போல தத்தளித்தான். சக்கரவர்த்தி, வித்தியாசம் இருப்பதை இப்போதுதான் கண்டுபிடித்தேன். முன்னே வந்த ஓலைகளின் கையெழுத்து இயல்பாக இருக்கிறது. பின்னே வந்த ஓலைகளின் எழுத்து மிக அழுத்தமாக, ஓலையை கிழிக்கும் அளவு ஆழமாக, அடித்தல் திருத்தல்களோடு திகழ்கிறது. பின்னே வந்த ஓலைகளை வைரமுத்து இயல்பாக எழுதவில்லை. பிறரால் பலவந்தப்படுத்தப்பட்டு அல்லது தாங்க முடியாத மன உணர்வுகளோடு எழுதும் எழுத்து இப்படி இருக்கும் என்று சொல்வார்கள். ருத்ரா, உன் திறமையே திறமை. 4 ஆண்டுகள் முடிந்த பிறகு ஓலையில் உள்ள எழுத்தின் இயல்பை உள்ளவாறு உணர்ந்திருக்கிறாய். அரசே, மன்னித்து விடுங்கள். 2ஆம் முறையாக குற்ற உணர்வோடு நிற்கிறேன். ருத்ரா, ஒற்றர்கள் ஒரு அரசனின் உண்மையான கண்கள், காதுகள். அவர்கள் விழிப்பாக இருந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். அவர்கள் சற்று சோர்ந்தால் சத்ரு நுழைந்து விடுவான். ஆள் பலம், அரண் பலம், அறிவு பலம், ஆஸ்தி பலம் யாவும் அப்போது பயனற்று போகும். ஒரு ஒற்றன் செய்யும் குற்றத்துக்கு அவன் நாடு முழுவதும் தண்டனை அடையும். தண்டனை ஒரு தலைமுறையை கடந்து மறு தலைமுறை வரையும் நீடிக்கலாம். ருத்ரா, நீ இப்படி ஏமாறலாமா? ருத்ரனின் உடல் லேசாக நடுங்கியது. கண்கள் கலங்கின. வைரமுத்து தலைநகருக்கு வரவில்லை. அவன் யார் மீது பாசம் வைத்திருக்கிறானோ அந்த மனைவியும் மகனும் தலைமறைவாகி விட்டனர். வந்த ஓலைகள் வற்புறுத்தலால் எழுதப்பட்டவையாக தோன்றுகின்றன. அவை வழங்கும் செய்தி, வாதாபி மன்னன் படையை பெருக்கவில்லை. அவன் களியாட்டத்தில் மூழ்கி இருக்கிறான். இதன் பொருள் என்ன என்பது புரிகிறதா? புரிகிறது அரசே. வைரமுத்துவை புலிகேசி எதையோ காட்டி ஆட்டி படைக்கிறான். பகைவன் விரும்பியதை வைரமுத்து எழுதி அனுப்புகிறான். அவன் ஓலை சொல்வதற்கு மாறான செயல் வாதாபியில் நிகழ்கிறது. புலிகேசி பெரும் படை திரட்டி கொண்டிருக்க வேண்டும். வைரமுத்துவை பயப்படுத்த பணிய செய்ய அவன் மனைவியையும் மகனையும் பகைவர்கள் கடத்தி சென்று சிறையிட்டிருக்க வேண்டும். ருத்ரன் சொன்னதை கேட்ட பிறகுதான் பகைவர் விரித்த வலை என்ன என்பது மானவர்மனுக்கு புரிந்தது. ருத்ரனை தொடர்ந்து பேசினான். அரசே, என் பதவிக்கு நான் தகுதியற்றவன். என்னை பதவியிலிருந்து விலக்குங்கள், சிரச்சேதம் செய்யுங்கள், சித்திரவதை செய்யுங்கள் என்றபடி ருத்ரன் நரசிம்மவர்மரின் திருவடியில் விழுந்து கதறினான். உனக்கு மறதி அதிகம் ருத்ரா. மானவர்மன் மீது குருவாள் எரிந்தபோது கடமையில் தவறிய உன் ஒற்றர்களை வேலையிலிருந்து விலக்குவதாக சொன்னாயே, அப்போது நான் என்ன சொன்னேன்? தவறு செய்தவரை வேலையிலிருந்து விலக்குவது மிக தவறான தண்டனை. ஒரு முறை தவறு செய்தவன் விழிப்பாக இருப்பான். வேறு வேலையை ஒப்படைத்தால் தன் உயிரை கொடுத்தாவது செய்து முடிப்பான் என்றீர்கள். நான் 2 முறை தவறு செய்துவிட்டேன் அரசே. இல்லை, ஒரு முறை உன் கீழ் பணியாற்றுவோர் தவறு செய்தார்கள். வைரமுத்து விஷயத்தில்தான் நீ இப்போது தவறு செய்திருக்கிறாய். முள்ளை எடுப்பது போல உன் தவறை நீயே போக்க வேண்டும். ருத்ரா, தக்க ஆட்களுடன் உடனே கிளம்பி வாதாபிக்கு செல். வைரமுத்துவின் நிலையை அறி. அவனையோ அவன் குடும்பத்தையோ மீட்க முயலாதே. புலிகேசி மிக நிச்சயமாக படை பெருக்குகிறான். அதன் பலம் என்ன, எப்போது படையெடுக்கப் போகிறான் ஆகியவற்றை அறிந்து செய்தி அனுப்பு. பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு பழி ஏற்படாமல் காப்பது உன் பொறுப்பு. அப்படியே செய்கிறேன் அரசே. இல்லையென்றால் உயிர் விடுகிறேன். இளைஞர்கள் ஆற்றலில் வலியவர்கள், அறிவில் எளியவர்கள். ருத்ரா, நீ உயிர் விடுவதால் என்ன லாபம்? ஒரு உண்மையான வீரனின் ஆற்றல் அவன் உயிரை விடுவதில் வெளிப்படுவது இல்லை, பகைவனின் உயிரை பறிப்பதில்தான் வெளிப்படும். அதனால் இதை செய்வேன் என்பது வீர பேச்சு, செய்யாவிட்டால் சாவேன் என்பது கோழைத்தனம். இப்போதே புறப்படுகிறேன் அரசே. அவசரம் வேண்டாம். தக்க துணைவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு நாளை புறப்படு. ருத்ரன் புறப்பட்டு சென்றான். பரஞ்சோதி, நமது படையின் உண்மையான நிலை என்ன என்பதை நாளை மாலைக்குள் நான் அறிய வேண்டும். உத்தரவு. புலிகேசி எப்போது வருவான் என்பது தெரியவில்லை. அவன் ரகசியம் நமக்கு தெரிந்துவிட்டதாக காட்டிக்கொள்ளாமல் படையை பெருக்க வேண்டும். மானவர்மன் இப்போது முதல் முறையாக பேசினான். மாமல்லரே, எனக்காக ஈழத்து போருக்காக படை திரட்டி பயிற்சி அளிக்கிறோம். ஈழத்து போருக்கு என்று அறிவித்து பெரிய படையை திரட்டலாமே. நல்ல யோசனைதான். நாம் களியாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக செய்தி பரவ வேண்டும். அதே நேரத்தில் பல்லவ பேரரசின் ஒவ்வொரு கோட்டத்திலிருந்தும் ஈழப்படைக்கு என்று ஆட்களை திரட்டி பயிற்சி தர வேண்டும். பரஞ்சோதி, ஆவண செய். அத்தோடு நமது நாட்டிலுள்ள சிற்பிகள் அனைவரையும் மாமல்லபுரத்துக்கு வரவழைக்க வேண்டும். மகேந்திரவர்மர் தொடங்கிய சிற்ப வேலைகளை நான் தொடரப்போகிறேன்.
கடல் மல்லையை கலை மல்லையாக்கப் போகிறேன் என்ற செய்தியையும் அதற்காக நான் மாமல்லபுரத்திலேயே தங்கப் போகிறேன் என்ற செய்தியையும் நாடு முழுவதும் பரப்ப வேண்டும். அப்படியே அரசே. நம்பன் பேரறையரை இங்கே அனுப்பு. நான் மாமல்லபுரத்தில் தங்கும்போது காஞ்சி நகரின் முழு பொறுப்பையும் அவருக்கு அளிக்கப் போகிறேன். பரஞ்சோதி அப்படியே செய்வதாக கூறி வெளியேறினார். இலங்கை போருக்கு முன்பு பல்லவ நாட்டில் ஒரு போர் நிகழ்ந்துவிடுமோ என்று எண்ணி வருந்தினான் மானவர்மன். அதே நேரம் மாமல்லபுரம் கோலாகலமாக காட்சியளித்தது. கடந்த 3 திங்களாக மாமன்னர் நரசிம்மவர்மர் தம் மனைவியோடு மாமல்லபுரத்துக்கு வந்து தங்கி சிற்ப வேலைகளை மேற்பார்வை செய்கிறார். அதனால் ஊர் மக்கள் மகிழ்ந்தனர். தலைநகரின் பொலிவையும் முக்கியத்துவத்தையும் துறைமுகப்பட்டினம் தற்போது பெற்றுவிட்டது. சிறு குன்றுகள் கோவில்களாக உருமாறிக்கொண்டிருந்தன. பெரும் மலைகளில் மண்டபங்கள் கொடையப்பட்டன. மலை பாறைகளில் மனதை கவரும் சிற்பம் சித்திரம் போல செதுக்கப்பட்டது. நாடெங்கிலும் இருந்து நாள்தோறும் சிற்பிகள் வந்த வண்ணம் இருந்தனர். சமர பிராமன், அபயன், பரஞ்சோதி ஆகிய மூவரும் ஈழத்துக்கு என்று புதியவர்களை படையில் சேர்த்து சாளுவன் குப்பத்தில் பயிற்சி அளித்தனர். நரசிம்மவர்மர், மானவர்மன் இருவரும் தம் மனைவியரோடு மாமல்லபுரத்தில் மகிழ்ச்சியாக நாட்களை கழித்து வந்தனர். நரசிம்மவர்மர் முன்னொரு நாள் தொடங்கிய சிங்கத்தின் சிற்பத்தை செய்து முடித்தார். அதன் அருகே ஒரு பெரிய யானையை செதுக்குவதில் ஈடுபட்டார். அதன் அருகே இருந்த சிறு சிறு குன்றுகள் கற்கோயில்களாக கலை கோயில்களாக உருமாறி கொண்டிருந்தன. மாமல்லபுரத்து துறைமுகத்தை போல அதை ஒட்டிய காட்டு பகுதியும் சிற்ப பணியால் கலகலப்பானது. மானவர்மன் படை வீட்டை பார்வையிட சாளுவன் குப்பம் சென்றான். பெருந்தேவி அன்று சோர்வாக இருந்ததால் வெளியே புறப்படவில்லை. அதனால் தனித்து புறப்பட்ட நரசிம்மவர்மர், சங்கா, நீயும் வருகிறாயா? சிற்பங்களை பார்த்துவிட்டு திரும்பலாம் என்று அழைத்தார். சிற்பங்களை காண்பதே இனிமையான அனுபவம். அவற்றை பற்றி நரசிம்மவர்மர் விளக்குவதை கேட்டுக்கொண்டே காண்பது பேரின்பம். அதனால் சங்கா சந்தோஷத்தோடு புறப்பட்டாள். நரசிம்மவர்மனும் சங்காவும் சிற்பங்களை கண்டவாறே சென்றனர். ஓரிடத்தில் இடையே பிளவு கொண்ட பெரும் பாறையில் பிளவை ஆறாக்கி இருபுறமும் எண்ணற்ற உருவங்களை செதுக்கி இருக்கும் பாறை சிற்பத்தின் முன்பு இருவரும் நின்றனர். அது இன்றும் முற்று பெறவில்லை. ஆ, என்ன அற்புதமான காட்சி! தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் காட்டாற்றின் கரையில் நின்று பார்ப்பது போல இருக்கிறதே. சிங்கங்களில் எத்தனை வகை! முழங்கி முறித்து நிற்கும் சிங்கம், பயமுறுத்தி பாயும் சிங்கம், முன்காலை தூக்கி கர்ஜிக்கும் தோரணையில் நிற்கும் சிங்கம், எவ்வளவு அருமை! இது என்ன காட்சி என்று கேட்டாள் சங்கா. ஒரு வளமான நாட்டின் ஆற்றங்கரை இப்படித்தான் இருக்கும். இந்த காட்சியில் விண்ணுலக தேவர், மண்ணுலக மானிடர், பாதாள உலகத்து நாகர்கள் ஆகிய உலகத்து உயிர்கள் உள்ளன. காஞ்சியை ஆண்ட தொண்டைமான் இளந்திரையனின் புகழை பாடும் பெரும்பானாற்றுப்படை என்னும் நூலில் ஒரு மலைச்சாரல் காட்சி வர்ணிக்கப்படுகிறது. மகேந்திரவர்மருக்கு அப்பகுதி மிகவும் பிடிக்கும். அதை தம் கற்பனை கலந்து விரிவுபடுத்தி உருவாக்கிய காட்சி இது. மேற்பகுதி அவர் இருக்கும்போது உருவாகி நின்றுவிட்டது. அதை இப்போது தொடர செய்திருக்கிறேன். இன்னும் ஒரு திங்களில் இப்பாறை சிற்பம் முற்று பெறும் என்றார் மாமல்லர். பின் குறிப்பு: அர்ஜுனன் தவம் என்று இப்போதும் வழங்கப்பெறும் சிற்பம் பெரும்பானாற்றுப்படை காட்சியை அப்படியே விளக்குகிறது. இவ்வளவு அருமையான காட்சியை கற்பனை செய்து கல்லிலே வடிக்க செய்த மகேந்திரவர்மரின் உருவத்தையும் இக்காட்சியில் இணைத்திருக்கலாம் என்று தன் கருத்தை வெளியிட்டாள் சங்கா. என் தந்தையின் சிற்பம் இந்த மாமல்லபுரத்தில் இருக்கிறது. அவர் காலத்திலேயே நான் வற்புறுத்தி அவர் உருவத்தை கல்லில் வடிக்க செய்தேன். அப்படியானால் அதை எனக்கு காட்டலாமே? காட்டலாம். இந்த காட்டில் ஆதிவராக பெருமாள் கோயில் ஒன்றை குகை கோயிலாக அமைத்திருக்கிறோம். அங்கே என் தந்தை மகேந்திரவர்மர் சிற்பமும் பாட்டனார் சிம்ம விஷ்ணுவின் சிற்பமும் உள்ளன. காட்டு பாதையில் கொஞ்ச தூரம் நடக்க முடியுமா? மாமல்லர் கேட்டார். அரசே, நான் மலைநாட்டில் பிறந்து வளர்ந்தவள். மலைக்காடுகளில் விரைவாக நடந்து பழகியவள். இந்த காட்டில் நடப்பது எனக்கு சிரமமான செயல் அல்லவே. சரி, போகலாம் சங்கா. இருவரும் காட்டுக்குள் நுழைந்து நடந்தனர். மாலை கதிரவனின் பொன்னொளி இருக்கும் போதே அரசனும் சங்காவும் ஆதிவராக பெருமாள் கோயிலில் நுழைந்தனர். ஒரு புறம் சிம்ம விஷ்ணு தம் மனைவியருடன் அமர்ந்த நிலையிலும் மகேந்திரவர்மர் தம் துணைவியருடன் நின்ற நிலையிலும் இருக்கும் சிற்பங்களை நரசிம்மவர்மர் சங்காவுக்கு விளக்கி காட்டிக் கொண்டிருந்தார். பொழுது சாய இன்னும் 2 நாழிகையாகும். அதற்குள் திரும்பிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே குகை கோயில் திடீரென்று இருண்டது. நரசிம்மவர்மரும் சங்காவும் அவசர அவசரமாக வெளியே வந்தபோது கடகடவென்று பலத்த தூறல் தொடங்கவே இருவரும் பழையபடி குகை கோயிலுள் சென்றனர். மழை விட்டதும் புறப்படலாம் சங்கா என்றார் மன்னர். மழை பலத்தது. இடியும் மின்னலுமாக மழை தொடர்ந்தது.
வானம் பொத்து கொண்டார் போல தொடர்ந்து பொழிந்தது. மாலை நேரத்தில் வேறு துணையின்றி சங்காவுடன் காட்டின் மைய பகுதிக்கு வந்த தம் மடமையை நொந்து கொண்டார் மாமல்லர். மழை நிற்பதாகவும் தெரியவில்லை. அதனால் அன்று இரவு அரசனும் சங்காவும் அந்த குகை கோயிலில் தனியே தங்க வேண்டியதாயிற்று. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.